கோவை வெள்ளலூர் பகுதியில் இன்பரசன் என்பவர் 3 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டு உள்ளார். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரசாந்த் வழங்க கேட்கலாம். பிரசாந்த், இந்த கொலைக்கான காரணம் என்ன, இதனுடைய பின்புலன் என்ன, முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. கிருஷ்ணவேணி கோவை வெள்ளலூர் ஹவுசிங் யூனிட் அருகே 23 வயது இருக்கக்கூடிய இன்பரசன் என்ற ஒரு வாலிபர் தற்போது வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் கோவையில் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக கோவை வெள்ளலூர் அடுக்குமாடி குடியிருப்பில் 6வது பிளாக்கில் வசித்து வருவர் முகிலன். இவருடைய மகன் தான் இன்பரசன். 18 வயதான இவர் பிளம்பிங் வேலையை செய்து வந்திருக்கக்கூடிய நிலையில இன்று மதியம் ஹவுசிங் யூனிட் இருக்கக்கூடிய ஒரு நண்பருடன் நின்று பேசிக் கொண்டிருக்கிற நிலையில அங்கு விரைந்து இருசக்கர வாகனத்தில் வந்த ஒரு 3 பேர் இன்பரசனை சரமாரியாக வெட்டி படுகொலை செய்திருக்கிறார்கள். வெட்டி படுகொலை செய்வது அங்கிருந்து தப்பித்து ஓடி சென்றிருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த பகுதியில் கூடிய மக்கள் காவல்துறைக்கு தகவல் அளித்ததன் பேரில் போட்டுநர் காவல் நிலைய போலீசார் சம்பவத்திற்கு பிரேத பரிசோதனை செய்து மட்டுமில்லாமல் இந்த சம்பவம் குறித்து அங்கே தடவியல் உதவியோடு தற்போது விசாரணை என்பது மேற்கொண்டு வராங்க. உடனடியாக அந்த இருக்கக்கூடிய அவருடைய இன்பரசன் உடலை நேரடியாக இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து தற்போது விசாரணை என்பது ஒரு பக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விசாரணை முன்விரோதமாக நடைபெற்றதா, ஏற்கனவே இந்த இன்பரசன் மீது ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா, முன்விரோத சம்பவங்கள் ஏதாவது இருக்கிறதா என்பது குறித்து தற்போது காவல்துறை தொடர்ந்து விசாரணை செய்து வராங்க. கிருஷ்ணவேணி, கோவை வெள்ளலூர் பகுதியில் இன்பரசன் என்பவர் 3 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலை அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பிரசாந்த்.